புல்வெளிகள், தோட்டங்கள் போன்றவற்றில் காணப்படும் முட்டைகள் பறவையினுடையது என்று கருதுவது பொதுவானது. ஆனால் எல்லா முட்டைகளும் பறவையுடையதாக இருக்காது. பறவை முட்டையின் அதே அளவிலும் தோற்றத்திலும் காணப்படும் சில முட்டைகள் ஒரு ஆபத்தான உயிரினத்தினுடையதாகவும் இருக்கலாம். அது விஷ ஆசாமிகளான பாம்புகள். எனவே பாம்பு முட்டைகள் எப்படி இருக்கும், அவை எங்கு இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது பறவை முட்டை மற்றும் பாம்பு முட்டைக்கு இடையே உள்ள குழப்பத்தை தீர்க்க உதவுகிறது. மற்றும் இது தனித்து விடப்பட வேண்டிய ஒன்றை தொந்தரவு செய்வதை தவிர்க்கவும் உதவுகிறது. பறவை முட்டையும் பாம்பு முட்டையும் அளவில் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருந்தாலும் பாம்பு முட்டையை தொடும்போது கிடைக்கும் உணர்வு அது பறவை முட்டை இல்லை என்பதை உணர்த்திடும். ஏனெனில் பாம்பு முட்டையின் ஓடு மென்மையாகவும் சற்று ரப்பரை போலவும் இருக்கும். நீங்கள் பாம்பு முட்டையை மெதுவாக அழுத்தும் போது லேசாக அமுங்கும் அது பிறகு மீண்டும் அதன் பழைய நிலைக்கு திரும்பும். இந்த நெகிழ்வு தன்மையானது பாம்புகள் முட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்று இடும்போதும் அல்லது மண் மற்றும் குப்பைகளுக்கு எதிராக அழுத்தப்படும் போதும் முட்டைகள் விரிசல் அடைவதை தடுக்க உதவுகிறது. பாம்பு முட்டையின் மேற்பரப்பு பறவை முட்டையை போல பளபளப்பாக இல்லாமல் மங்கலாக இருக்கும். ஈரப்பதமான இடங்களில் ஈரப்பதமாகவும் இருக்கலாம். பாம்பு முட்டையோட்டில் நுண்துகள்கள் இருக்கும். இது வாயுக்கள் உள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கிறது. பெரும்பாலான பாம்பு முட்டைகள் மங்கலான வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதே சமயத்தில் வெள்ளை, அரை வெள்ளை அல்லது வெளிர் பழுப்பு நிறத்திலும் இருக்கலாம். சில பாம்புகளின் முட்டைகள் சற்று டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். அழுக்கு மற்றும் ஈரப்பதம் அவற்றை கரைப்படுத்தி முட்டைகளை கருமையாகவோ அல்லது மங்கலாகவோ காட்டும். அதே சமயத்தில் நிறத்தை வைத்து பாம்பு முட்டையை கணித்துவிட முடியாது. ஏனெனில் சில பாம்புகள் இருண்ட மற்றும் மறைவான பகுதிகளில் இடும் முட்டைகள் பறவை முட்டையைப் போலவே வெள்ளை நிறத்தில் பளபளப்பாக காட்சி தரும். பாம்பு முட்டைகள் பொதுவாக நீள்வட்டமாக இல்லாமல் நீள் சதுரமாக இருக்கும். நீள் சதுரமாக இருக்கும் அதே வேளையில் அதன் அனைத்து பக்கமும் சமச்சீராக இருக்காது. அதே சமயத்தில் முட்டையின் அளவுகள் பாம்பின் இனத்தை பொறுத்து பரவலாக மாறுபடுகிறது. அதாவது சில பாம்பின் முட்டை ஒரு அரிசியை விட சற்று பெரிதாகவும் வேறு சில பாம்பின் முட்டை சில அங்குல நீளமாகவும் இருக்கலாம். பாம்புகள் இனத்தை பொறுத்து ஒரே நேரத்தில் 2-3 முட்டைகள் முதல் 100 முட்டைகள் வரை இடும். ஆனால் அவை அனைத்தும் ஒரே அளவாக இருப்பதில்லை. சில பெரியதாகவும் சில சிறியதாகவும் என பல்வேறு அளவுகளில் காணப்படும். பாம்புகள் பறவைகளைப் போல கூடு கட்டி முட்டையிடுவதில்லை. மாறாக அவை முட்டையிட மறைவான மற்றும் நிலையான இடங்களை தேடுகின்றன. பாறைகளுக்கு அடியில், இலை குப்பைகளுக்கு அடியில், கைவிடப்பட்ட பொந்துகளுக்குள், சில நேரங்களில் தளர்வான மண்ணில் முட்டைகளை இட்டு மேலோட்டமாக புதைத்து வைக்கும். எதிரிகள் மற்றும் வானிலையில் இருந்து முட்டைகளை பாதுகாக்கவே பாம்புகள் இவ்வாறு முட்டைகளை இட்டு மறைத்து வைக்கின்றன. பாம்பு முட்டைகள் பெரும்பாலும் கிளட்சஸ் எனப்படும் கொத்துகளாக இடப்படுகின்றன. பாம்பின் இனத்தை பொறுத்து கொத்தில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை மாறுபடும். அதே சமயத்தில் ஒற்றை பாம்பு முட்டையை காண்பதும் சாத்தியமுள்ளது. எனவே நீங்கள் பாம்பு முட்டைகளை எங்காவது பார்க்க நேர்ந்தால் அவற்றை தொடாமல் அங்கிருந்து பதுவிசாக நகர்ந்து விடுவது நல்லது. காரணம், இறைதட போயிருக்கும் பாம்பு அங்கு எங்காவது சுற்றி கொண்டிருக்கக்கூடும். முட்டைகளுக்கு ஆபத்து என்பதை அது உணரும் போது சம்பந்தப்பட்டவரை மட்டையாக்கிவிடும்.